அங்கே போய் நிற்க தாண்டா போகிறோம். சரி அடுத்து லாரி வருதுடா. இதுதான் 70s பெண்டு. ஐயோ இங்கே தான் நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். கைஸ் அங்கே பாருங்கள் ஒரு சரியான வியூ கைஸ். அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்குது பாருங்கள். நீங்கள் தனியாக நிம்மதியாக ஒரு ட்ரிப் போகலாம் இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா. நீ வேற ஏன்டா எனக்கு பெண்டுக்கு ரிவர்ஸ் ரிவர்ஸ்ன்ற எனக்கு வேற புளி கரைக்குதுடா வகுத்துல. அப்படி வீடியோவில் பேசுகிறதா இல்லை பதறதான்னு தெரியலடா. கொண்டை ஊசி வளைவுகளும் கொல்லிமலையும் கொண்டாட அழைக்கின்றது. இது பாய்ஸோட போனோம்னா கொண்டாடிட்டு வரலாம். தனியாக போகிறோம்ல இருந்தாலும் கொண்டாடுவோம். ஏதாவது ஃபர்ஸ்ட் பெண்ட் ஸ்டார்ட் ஆகுது. நைட் ஃபுல்லாக மழை பெஞ்சிடும் போல. எங்களுக்கு ஒரு சந்தோஷம் வீடியோ எடுக்கிறதுல. அந்த உடனே சாப்பிட்டு ஹோட்டல்ல ஆளுக்கு 4 தோசை கறி குழம்பு, ஆளுக்கு 4 இட்லி, ஒரு தோசை, ஆம்லேட்டு, கறி குழம்பு சூப்பராக இருந்துச்சு. அதனாலதான் சாப்பிட்டு மழை கழிச்சு. நாங்க மைனஸ் எந்த லட்சம் தெரியும். நல்லா வாந்தி எடுத்துக்கிட்டு முட்டையை அரைச்சிக்கிட்டு கேவலமா இருக்கும். நாங்க அப்படியே போயிட்டு மதியம் ஒரு 6 பிரியாணி சாப்பிட்டு ஒரு மாதிரி பனிமூட்டமா இருக்குது. பார்க்கலாம் சார். ஓகே இந்த சீசன்ல மழை பெய்ய ஆரம்பிச்சிருச்சு. ஓரளவுக்கு நல்லா இருக்கு. பரவாயில்ல. ஃபுல்லா வந்து பாருங்க அப்படியே கிரீனிஷா மாறிடுச்சு கொல்லிமலை. நல்லா ஜில்லுன்னு ஒரு கிளைமேட் கைஸ். 70 ஏர்பின் பண்ணிட்டு ஒவ்வொன்றும் இப்படி இன்னும் வெளியூர்ல டபுள் 100. நல்ல மழை போல. அதனால இந்த இடம் ஃபுல்லா கூலிங்கா இருக்கு. எப்படா வெயில்ல காத்திட்டு போறோமோன்னு நினைச்சு நேரமா கிளம்புறோன்னு முடிஞ்ச அளவுக்கு லேட்டா கிளம்பி வந்திருக்கோம். மணி இப்ப 7:30. நான் 6 மணிக்கெல்லாம் இங்க இருக்கிற மாதிரி பிளான் பண்ணா 4 மணிக்கே கிளம்பலான்னு பார்த்தா சரி 3:30 எந்திரிச்சு பார்த்தேன். 4 மணிக்கு கிளம்புறதுக்கு 4:30 கிளம்பலான்னு ஒரு ஐடியா. சரி 1/2 மணி நேரத்துல குளிச்சுட்டு ரெடியாகிட்டு போயிடலாம். எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். சரி எழுந்திரிச்சு குளிச்சுட்டு கிளம்புறதானே அப்படின்ட்டு 3 மணிக்கு எந்திரிச்சிட்டு சரி 4 மணிக்கு எந்திரிக்கலான்னு பார்த்தா எந்திரிச்சு பார்க்குறேன் டைம் 4:45 ஆயிடுச்சு. சரி அப்படின்ட்டு பாத்ரூம் போயிட்டு அப்படியே போயிட்டு வந்தேன். வந்து போதான் மறுபடியும் டைம் 5:30. சரின்ட்டு 2 பேரும் வண்டி எடுத்துட்டு அக்கு பக்குன்னு ஓடியாந்தோம். ஆனால் அப்பயுமே டைம் ஆயிடுச்சு. கொல்லிமலை மட்டும் நானே ஒன்றும் நேரத்துலேயே போகலான்னு பிளான் போடுறோம். வேலைக்கே ஆக மாட்டேங்குது கைஸ். இன்னும் கொஞ்சம் முன்னாடி வந்திருந்தோம்னா ஒரு 6 மணிக்கு வந்திருந்தோம்னா ஓரளவுக்கு மிஸ்ட் எல்லாம் பார்த்துருக்கலாம். நாங்கள் ஃபர்ஸ்ட் டைம் வந்தப்போ இதே டைம் தான் 7 மணி தான். இங்கே ஒன்றுமே இல்லை. அப்படியே கொஞ்சம் ஒரு 15வது பெட்டுக்கு பக்கமாக போகலாம். பார்த்தீங்கன்னா சூப்பராக மிஸ்ட்டு ஃபுல்லாக முன்னாடி என்ன இருக்குன்னே தெரியாத அளவுக்கு இருந்துச்சு. பார்க்கலாம் இன்னைக்கு நமக்கு லக் இருந்தால் நம்ம அங்கேயே அதை பார்க்கலாம். அந்த அளவுக்கு ஃபாகு இதெல்லாம் பார்க்கலாம். இன்னைக்கு கூட்டம் சரியான கூட்டம் இருக்கும்போது மிரட்டி விட போகிறாங்க. நம்ம நேரத்துலேயே போய் அங்கே அந்த பார்க்க வேண்டிய ஐயோ பூச்சி கண்டி அடிச்சு நேரத்துலேயே போய் பார்க்க வேண்டியதெல்லாம் பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தா டைம் ஆகி போச்சு. 2வது பெண்டுங்க இது. 2வது பெண்டு. கொல்லிமலை வரவங்க பார்த்து சேஃபாக வாங்க. அதாவது முன்னாடி எக்ஸ்பீரியன்ஸு ஹில்ஸ் எல்லாம் ஓட்டி இல்லைன்னா வந்து கொஞ்சம் ரொம்ப சேஃபாக வாங்க. ஏன்னா உங்களுக்குலாம் எந்த பக்கம் வளையணும் எப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி இருக்கும். ரைடிங் கீஸ் எல்லாம் வேர் பண்ணிட்டு வாங்க. உங்களுக்கு சேஃப்டி எந்த அளவுக்கு முக்கியமோ உங்கள் சேஃப்டி தான் முக்கியம். அதை முதல்ல நீங்கள் புரிஞ்சுக்கணும். மற்றவங்க என்ன சொல்லுவாங்கலாம் என்றைக்குமே எதிர்பார்க்காதீங்க. உங்கள் சேஃப்டியை பார்த்துட்டு அதுக்கேற்ற மாதிரி எல்லாமே ப்ரிப்பேராக வந்துங்க. நான் இங்கே சும்மா லோக்கல்னால எந்த அளவுக்கு எதுவும் இல்லை. ஹெல்மெட் சேஃப்டிக்கு போட்டுக்கிட்டேன். அதனால் நான் எதுவும்
ரைடிங் கியர்ஸ்லாம் போடாமல். நீங்கள் லாங்லேருந்து வந்தீங்கன்னா ரைடிங் கியர்ஸ்லாம் யூஸ் பண்ணுங்க. அதெல்லாம் நம்ம சேஃப்டிக்கு தான், ஒன்றும் பந்தாக்கு போடுறது விஷயம்லாம் இல்லை. அது நம்மளோட சேஃப்டிக்கு தான் நம்ம அதை யூஸ் பண்ணுறோம். அதனால் அதெல்லாம் யூஸ் பண்ணுங்க. சொல்கிறவன் சொல்லிட்டு தான் இருப்பான். விலை அதிகமாக போட்டு வாங்கி யூஸ் பண்ணணும்லாம் எதுவுமே இல்லை. நம்மளால் முடிஞ்சது ஒரு லோ பட்ஜெட்டில் இருக்கும், அந்த மாதிரி நம்ம வாங்கி யூஸ் பண்ணிக்கலாம். நானும் லோ பட்ஜெட் தான் வாங்கி யூஸ் பண்ணுறேன். ஏன்னா ஒரு சேஃப்டிக்கு ஒரு 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 50% சேஃப்டியாக இருந்தால் கூட பரவாயில்லாமல. ஒரு பெரிய ஒரு இதாகுது, இம்பேக்ட் ஆகுதுன்னா அதில் ஒரு 50% ஆகுதுன்னா நமக்கு 50% ரைடிங் கியரில் போகுதுன்னா கூட ஓரளவுக்கு நமக்கு அது பிரச்சனை இல்லைல்ல. அதனால் சொல்கிறேன், பிரச்சனையே ஃபுல்லாக சரி பண்ண முடியாது, ஓரளவுக்கு அதில் தப்பிக்கலாம். கைச லேசாக குளிருது, கைச வெயில் அடிக்கிற மாதிரி இருக்குது. ஆனால் குளிரை பார்த்து பல நாளாக போச்சு. அடிச்சா வெயில் தான் அப்படின்னு அடிச்சு குறிச்சு விட்டுடுச்சு. மேட்ரு போனப்ப கூட மேட்ரு அன்னைக்குமே வெயிலுக்கு பயந்துக்கிட்டு மேட்ருலாம் 4 மணிக்கே எந்திரிச்சு தொட்ட காலத்துலேயே காரணம் ஓடிட்டு இருந்தோம். ஏன்னா பகல் வெயில் ஏற ஆரம்பிச்சிச்சுனாலே வண்டி ஓட்ட முடியல. ரொம்ப இன்ஜின்லாம் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் ரேடியேட்டரே இல்லை. அதெல்லாம் ரேடியேட்டர் இருக்க வண்டியிலே ஹீட் ஆகும், எந்த ரேடியேட்டரே இல்லை. ரேடியேட்டரே இல்லாதனால பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீட், காலி அடிக்குது, காலி எரியுது, வைக்க முடியல. அப்புறம் டீஹைட்ரேட் ஆயிரும் உடனே. நம்ம அங்கங்கே நிறுத்தி ஃப்ரெஷ் ஜூஸ் குடிச்சிட்டு போகிற மாதிரி இருக்குது. இவர் போவாருன்னு பார்த்தா அவர் நான் போவோன்னு பார்த்துட்டு இருக்கிறாரு. நான் வண்டி விறக்குனா பெட்ரோல் குடிச்சிருன்னு சொல்லிட்டு தான் நான் பொறுமையாக போயிட்டு இருக்கேன். பாலாஜி நீங்க ஏன் வளைக்கிறீங்க? அவ்வளோ உசுறு பையன் உனக்கு. ஏடா என்னண்ணா வண்டி வளையுதுன்னு பார்த்தா முட்டி இழுக்கிறாரு அப்படியே. பிக்கப் சல்லுன்னு ஏறி வளைஞ்சிருச்சு, அதை பார்த்துட்டு அப்படியே இவர் வளைக்கிறாரு. எல்லாம் உசுறு பையன் இருக்கத்தான் செய்யுது, என்ன பண்ண முடியும். காதெல்லாம் அடிக்குது லேசா, அப்படியே குளிர் கொஞ்சம் கொஞ்சமாக பிடிக்கிறதுனால காதெல்லாம் லேசாக அடிக்குது. நல்ல மழை போகலைங்க, நல்ல மழை தான். இது கொல்லிமலையில் கொஞ்ச நாள் முன்னாடி வாட்டர் ஃப்ளோவே இல்லைன்னு சொல்லிட்டு இருந்தாங்க. நானே நேற்று இன்ஸ்டாகிராம் பேஜில் தான் பார்த்தேன். அதுவும் எனக்கும் நம்ப முடியல, ஏன்னா டக்குன்னு இவ்வளோ தண்ணி எங்கேருந்துடா வந்துச்சு அப்படின்னு யோசிச்சுட்டு இருந்தேன். அப்புறம் அந்த கமெண்ட்லாம் பார்த்தேன். ப்ரோ போய் சொல்லாதீங்க ப்ரோ, இவ்வளோ தூரம் வந்துட்டு ஏமாந்து போயிடுவாங்க, சொல்லுங்க ப்ரோ இருக்கா ப்ரோ அப்படின்னா அவங்க போட்டிருந்தாங்க. கொல்லி ஹில்ஸ் எக்ஸ்ப்ளோரர்னு நினைக்கிறேன் அந்த பேஜ், அதில் போட்டிருந்தாங்க. அப்புறமேட்டு சரி இல்லை ப்ரோ வாங்க, தண்ணி ஃப்ளோ நல்லா தான் இருக்குது, வாட்டர் ஃப்ளோ அப்படின்னாங்க. சரி ப்ரோ அப்படின்ட்டு நிறைய பேர் கமெண்ட் பண்ணாங்க. சரி பார்த்துக்கலாம், நல்லதாக கட்டது எவ்வளோ பார்த்துட்டு அப்படின்னு சொல்லி தான் கிளம்பி வந்தேன். பட் இருந்தாலும் இங்கே நல்ல ஒரு மழை பெஞ்சுது. இதுக்கு மேலே நீங்கள் கொல்லிமலை வரலாம். இதுக்கு மேலேனா இருங்க, நான் மேலே போய் பார்த்துட்டு சொல்கிறேன். அவர் பாரு பின்னிலேருந்து எனக்கு வழி விட்டுட்டு தான் இருக்காரு. நான் தான் ஏறல. சரி நம்ம வீடியோ எடுத்துகிட்டு பொறுமையாக போய்க்கோமே அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏறல. பஸ்ஸெல்லாம் வரக்குள்ள இங்கெல்லாம் கேர்ஃபுல்லாக இருக்கும் பெண்டில். ஹில்ஸுனாலே ஹெவி லோடு வண்டி மேலே வந்துச்சுனாலே உள்ளே பூந்து போயிருங்க. நார்மலாக எப்பயும் போகிற மாதிரி போயிடாதீங்க, ஆப்போசிட்டில் ஏறி போயிருங்க. ஏன்னா அது அவங்களால கண்ட்ரோல் பண்ண முடியாது வண்டியை. அவங்களே நினைச்சாலும் வண்டியை நிறுத்த முடியாது. அப்புறம் நம்ம மேலே ஏறிடும். அப்புறம் மாதேஸ்வரம் மலை நம்ம போனப்போ கூட பார்த்தீங்கன்னா பஸ்ஸு கீழேருந்து வர பஸ்ஸே ஆப்போசிட்டில் மேலே ஏறி தான் வந்தாங்க. அது வளைக்கக்குள்ள டர்னிங் டக்குன்னு 2 டர்னிங்னால அப்படி வந்தார் அவர். நானும் பார்த்துட்டு இருக்கிறேன் பஸ்ஸு பக்கத்தில் வர இருக்கலாம். அதுக்கப்புறமேட்டு நான் டக்குன்னு மாறிக்கிட்டேன். இருந்தாலும் அந்த இடத்துல எனக்கு என்ன பண்ணுறது தெரியல, மூளை வேலை செய்ய மாட்டேன்ருச்சு, அதிர்ச்சி ஆயிடுச்சு. பேசிக்கலாம் இப்போ நம்ம, அது என்ன இப்படி பண்ணலாம் அப்படி பண்ணலான்னு பேசிக்கலாம். அந்த இடத்துல இருந்து அந்த சூழ்நிலையில் இருந்தால் தான் தெரியும், நம்மளால எதுவுமே பண்ண முடியாது. அப்படியே ஸ்டக் ஆகி போய் நின்று போயிடும். என்னடா பண்ண முடியும் நம்மளால? இது என்ன காராடா ரிவர்ஸ் கியர் போட்டு ரிவர்ஸ் பார்த்துட்டு போறதுக்கு? காரா இருந்தா கூட ஈஸியா சொன்ன மாதிரி ரிவர்ஸ் கியர் போட்டு டப்பு. அங்க பாரு பஸ் வளைச்சிட்டு இருக்கிறாங்க பாரு, பஸ் வளைச்சிட்டு இருக்கிறாங்க பாரு. ஏறா இப்பதான்டா எடுக்க சொன்னேன். நம்ம நின்றுக்கலாம், எதுக்கு நமக்கு? எடுத்து இல்லையா மிச்சிய? அங்கே போய் நிற்க தாண்டா போகிறோம். சரி அடுத்து லாரி வருதுடா.
போற பஸ்ஸுடா பண்ணியா. டேய் அது வீடியோ எடுக்கலாம். இந்த பஸ் வளைஞ்சுதான் டேய். அட நாய் டேய். நான் எங்கடா கியா டேய் அத நான் வளையறத பார்த்தோன்னே அப்படியே நின்னுக்கிட்டேன்டா. இல்ல வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறான், நானும் பாக்குறேன். இதுல வளையணும்னு தெரியும். சரி மச்சி அங்க போற எவ்வளவு இதா போகுதுன்னு சுகரா. ஆ எடுங்க வீடியோ எடுங்க. நீ வேற ஏன்டா எனக்கு பெண்டுக்கு ரிவர்ஸ் ரிவர்ஸ்ன்ற. எனக்கு வேற புளி கரைக்குதுடா அவத்துல. அப்படி வீடியோல பேசுறதா இல்ல பதறதான்னு தெரியலடா. இங்கதான்டா போயிடலாமாடா. ஏய் இருடா. இப்ப எப்படி வளையறீங்கன்னு பாக்குறேன்டி. இந்த ஒரு வியூ பாயிண்ட் தான் ஃபஸ்ட்டு நீங்கள் கொல்லிமலை மேலே வந்தீங்கன்னா பார்க்குற வியூ பாயிண்ட்டு. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கொல்லிமலை அங்கே கீழே நம்ம ஸ்டார்டிங்கில் வந்த ரோடு ஒர்க்லும் தெரியும். அதாவது நீங்கள் சீசன் டைமில் வந்தீங்கன்னா இங்கே ஃபுல்லாக மிஸ்டாக இருக்கும் guys. மலை வா 1 கிலோமீட்டர்ல பத்தி மேலக்கிறோம். 1000 அடி 1000 மீட்டர் 1000 மீட்டர் 1 கிலோமீட்டர் ஹைட்ல இருக்கு. நம்ம அப்படியே வர ஒரு மாதிரி எல்லாம் கொட்டுற மாதிரி இருக்குது. நல்லா இருக்குடா. இதெல்லாம் ஐபோன்ல வீடியோ எடுக்க மாட்டான்டா. ஐயே வச்சுட்டா அப்படின்ட்டா வெயிட் பண்ணிட்டு இருக்கேன். ஊறதுக்கா வீடியோ செம்மையா பாருங்க. அப்படியே ஒரு மாதிரி அந்த மிஸ்டும் இதுவும் வெயிலும் கலந்து ஒரு இதா இருக்கு பாருங்க. குரங்குகள் சரணாலயம். உச்சி இது என்ன அழுத்த என்ன பிடிச்சிட்டு போறாங்க உன்னைய. இது என்ன சீசனாடா? எல்லா குரங்கும் குட்டி போட்டு வச்சுக்கிதுங்க. ஏன் மச்சிய அந்த கூட்டிக்கிற பல்ல கடைக்கு மேல ஏத்திட்டு இருந்தாண்டா. மத்தவங்க இதை பார்த்து சிரிக்கிறீங்க. உங்களுக்கெல்லாம் ஒண்ணுமே ஆகாது. அதான் அந்த மாதிரி ஆயும் அதை பார்த்து சிரிக்கிற நீ. அதேதான் நானும் பார்த்தேன். சாப்பிட்டு கிளம்புக்குள்ள பார்த்தேன். அந்த இடத்துல பார்த்தேனீங்களா? அங்க சாப்பிட்டு கிளம்புறதுக்கு முன்னாடியே பார்த்தேன். அதுக்கப்புறம் பின்னாடி வந்திருக்காங்க. எங்க அங்க நின்றுட்டு தாங்க நினைக்கிறேன். அங்கேயே செம்மையா இருக்குது பாரு ப்ரோ. மைண்ட் ப்ளோவிங் ப்ரோ. இதெல்லாம் எடுங்க ப்ரோ. ஏதாவது போடும். நீங்க எங்க எடுக்கிறீங்க? நான் கண்ணாடியில் பாக்குறப்பெல்லாம் நல்லா முட்டு கொடுத்து உட்காந்து இருக்கிறீங்க. உன்னை வாட்ச் முடியாத ஃபுல்லா ஒண்ணுத்துக்கு ஆக மாட்டேங்குது மச்சி. அதில் இடிச்சு மச்சி இதுல இடிச்சு அப்படியே சுத்திட்டே போலாமாடா? அதுல இடிச்சு சுத்திக்கிட்டே வரலாமா அப்படியே? வேற இந்த வீடியோ எல்லாத்தையும் டிவில போட்டு பார்த்துட்டு இருக்கேன். கைஸ் அங்கே பாருங்க ஒரு சரியான வியூ கைஸ். அப்படியே ஒரு பீஸ்ஃபுல்லாக இருக்கும் பாருங்க. நீங்கள் தனியாக நிம்மதியாக ஒரு ட்ரிப் போகலாம். இந்த மாதிரி இடத்துக்குலாம் வந்தீங்கன்னா அந்த லைட்டுக்கும் இந்த இடத்துக்கும் பாருங்களேன் ஓரளவுக்கு அப்படியே பீஸ்ஃபுல்லாக இருக்குது. மைண்ட் ப்ளோவிங்காக இருக்குது கைஸ். வேஸ்ட்டாக மிஸ்ட் இருக்குது. இன்னும் கொஞ்சம் நேரத்துலேயே வந்திருந்தோம்னா அந்த ஃபுல் மிஸ்ட்டு பார்த்துருக்கலாம். தனியாக வந்திருக்காரு போலங்க. தனிமையை தேடி ஒரு பயணம் அப்படின்னு வந்திருக்காரு. சரி அப்படி பார்க்கலாம். குருகுருன்னு பார்க்கலாம் அப்படின்ற மாதிரி ஓப்போ பண்ணி போடுறப்போ அவனை முடிச்சு கட்டி போடுறான் அப்படின்றாரா?
வச்சு காதெல்லாம் அடைக்குதுடா. அடிச்சு அடிச்சு ஓப்பன் ஆகுதுடா. வீடியோ ஆன்லைனா வச்சிருக்க? ஆமா ஆமா, எதுக்கு? தேவைப்படும். கேஸ் ஆ அப்படியா? ஆமா ஆமா. இன்னும் ரெண்டு வரைக்கும் கைஸ் 2 வளைவு தான் கைஸ். அதாவது மொத்தம் ஜஸ்ட் டூ பென்ஸ் 68 பெண்ட் 68வது பெண்ட்ல இருக்கும் கைஸ். நம்ம சூப்பரா கைஸ். கிளைமேட் ரொம்ப ஜில்லுன்னு அப்படியே மன நிம்மதியா இருக்கு கைஸ். 70 வளைவுல இன்னும் 69 கைஸ். இது இன்னும் ஒரே வளைவு தான் கடைசி. நம்ம கடைசி வளைவுல நிறுத்தி ஒரு வீடியோ எடுப்போம் பாருங்களா. அப்படியே பயங்கரமா இருக்கு கைஸ். காடு கொஞ்சம் மிரட்டுது. என்ன இப்படி டிமோட்டிவேட் பண்ணுவ? மோட்டிவேட் பண்றதுக்கு ஒருத்தனும் இல்லடா இங்க. ஏன்னா டிமோட்டிவேட் பண்றதுக்கு நல்லா இருக்கீங்களா? ஏதாவது நினைச்சுக்கோ ஏதாவது நினைச்சுக்கோ. எத்தனை அப்படி தானே வாழ்க்கை போயிட்டு இருக்குது எல்லாத்துக்கும். நான் ரெண்டு பேர் இருந்து ஒருத்தனை துரத்துவோமா இல்ல ஒருத்தனை பார்த்து 2 பேர் ஓடுறோம்டா நம்ம. இதுதான் 70s பெண்ட். ஐயோ இங்கதான் நான் வீடியோ எடுக்கலான்னு பார்த்தேன். அவங்க வேற அங்கே நின்றுருக்காங்க. சரி விடுங்க பேசிக்கலாம். இன்னொரு நாள் வந்தோம்னா நம்ம அந்த 70வது பெண்டை கவர் பண்ணிக்கலாம். இதான் 70வது பெண்டு, கடைசி பெண்டு முடிஞ்சிச்சு. இதுக்கப்புறமேட்டு நம்ம கொல்லிமலை அந்த ஒரு இதுக்குள்ள உள்ள போயிடும் ஏரியாக்குள்ள. அதாவது அங்கே வந்து பார்த்தீங்கன்னா அங்கே போகிறோம். இங்கே நான் வாய்ஸ் கொடுக்கறதுங்களாம் கையாட்டிக்கு வராமா அவரு. இங்கே நிறுத்தி ஒரு வீடியோ எடுப்போம்டா. பாதுகாப்போம்.